அன்பின் இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். சங்கீதம் 118 அதிகாரம் 17 வசனம் 18 வசனத்தில் சங்கீதத்தின் ஆசிரியர் இப்படியாக சொல்கிறார், நான் சாவாமல் பிழைத்திருந்து கர்த்தருடைய செய்கைகளை விவரிப்பேன். கர்த்தர் என்னை வெகுவாய் தண்டித்தும் என்னை சாவுக்கு ஒப்பு கொடுக்கவில்லை. அவர் இதற்கு முந்தின வசனங்களிலே அவருடைய வாழ்விலே இருக்கக்கூடிய அநேக பிரச்சனைகளை, என்னை சுற்றிலும் வளைந்து கொண்டார்கள், தேனீக்களைப் போல என்னை வளைந்து கொண்டார்கள் என்கிற பிரச்சனையில் என்னை கீழே விழத் தள்ளினார்கள் என்றெல்லாம் அவர் சொல்லிவிட்டு, ஆனால் இங்கே ஒரு விசுவாச அறிக்கை செய்கிறதை பார்க்கிறோம். கர்த்தருடைய செய்கைகளை நான் விவரிப்பேன் என்று சொல்லுகிறார். இதற்கு காரணம் என்ன? இவர் ஜெபித்த பொழுது ஆண்டவர் இவருக்கு அநேக வருடங்களுக்கு பின்பாக நடக்கக்கூடிய தன்னுடைய சிலுவையினுடைய பாடு மரணங்களை அவருக்கு காண்பித்தபடியினாலே அவர் தெளிவாக இந்த காரியத்திலே கர்த்தர் எனக்கு நிச்சயம் உதவி செய்வார் என்கிற விசுவாசம் அவருக்கு உண்டானபடியினாலே அவர் இந்த அறிக்கையை செய்கிறதை பார்க்கிறோம். 22 வசனத்திலே, வீடு கட்டுகிறவர்கள் ஆகாதென்று தள்ளின கல்லே மூளைக்கு தலைக்கல்லாயிற்று, அது கர்த்தராலே ஆயிற்று, அது நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமாக இருக்கிறது, இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இதிலே களிகூர்ந்து மகிழ கடவோம். இந்த காரியங்கள் அவருக்கு வெளிப்படுத்தப்பட்ட பின்பாக அவர் தெளிவான ஒரு விசுவாச அறிக்கையை செய்கிறதை நாம் பார்க்கிறோம். ஏனென்று சொன்னால், எபிரேயர் 12 அதிகாரம் 1 வசனம் 2 வசனம் 3 வசனத்திலே இயேசு கிறிஸ்துவை குறித்து எபிரேய ஆக்கியோன் எழுதுகிறார், நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் நாம் பொறுமையோடு கூட ஓட வேண்டும் என்று சொல்லி அவர் சொல்லுகிறார். அவர் தனக்கு முன்பாக வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து தேவனுடைய சிங்காசனத்தின் வலது பாரிசத்தில் உட்கார்ந்தார். ஆகையால் நீங்கள் இளைப்புள்ளவர்களாய் உங்கள் ஆத்துமாக்களில் சோர்ந்து போகாதபடிக்கு தமக்கு விரோதமாய் பாவிகளால் செய்யப்பட்ட இவ்விதமான விபரீதங்களை சகித்த அவரையே நினைத்து கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறார். மிகவும் தெளிவாக ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதத்திற்கு முன்பாக, ஒரு மிகப்பெரிய சந்தோஷத்தை அனுபவிப்பதற்கு முன்பாக இப்படிப்பட்ட பாடுகளின் வழியாக செல்ல வேண்டும் என்று சொல்லி பாடுகளால் நிறைந்த சங்கீதக்காரனுக்கு ஆண்டவர் ஒரு தெளிவான ஒரு படத்தை, ஒரு பிக்சரை அவருடைய வாழ்விலே கொடுக்கிறதை பார்க்கிறோம். அவர் இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்காக, உலகத்தில் உள்ள எல்லா ஜனங்களுக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்குகிற ஒரு நற்செய்தியாக பிறந்த என் இயேசு, அவர் ஊழியம் செய்த பொழுது, நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்த பொழுது அநேக ஜனங்கள் அவரை நெருக்கி வந்த அந்த நாட்களிலே அவர் தன்னுடைய பாடு மரணங்களை பேச ஆரம்பித்த பொழுது 12 பேரை தவிர மீதி எல்லாரும் அவரை விட்டு பின்வாங்கி போய்விட்டார்கள். அவர் அங்கே எல்லாருக்கும் அப்பத்தை அவர் கொடுத்த பொழுது, மீனை கொடுத்த பொழுது அநேகர் அவரை பின்பற்றினார்கள். திரளான புருஷர்கள், ஸ்திரீகள் இருந்தார்கள். ஆனால் அவருடைய பாடு மரணங்களை பேசின பொழுது 12 பேரை தவிர மீது எல்லாரும் போய்விட்டார்கள். பஸ்கா பண்டிகைக்கு பின்பாக கெத்செமனே தோட்டத்திற்கு போன போது மீதி மற்றவர்களும் ஆண்டவர் பிடிக்கப்படும் பொழுது ஓடிவிட்டார்கள். தனியாக அந்த 3 நாட்களும் அத்தனை நிந்தனைகளை அடைந்தவராக, அத்தனை பாடுகளை அடைந்தவராக, அத்தனை வேதனைகளை ஏற்றுக்கொண்டவராக என் இயேசு சகிக்கிற அந்த காட்சியை கண்ட மாத்திரத்தில் இப்படிப்பட்ட பாடுகளுக்கு பின்பாக ஆண்டவர் உயிர்த்தெழுந்த பொழுது தெளிவாக சொல்லுகிறாரே, இப்பொழுது வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, நீங்கள் போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவி நாமத்தினாலே ஞானஸ்நானம் கொடுத்து என்று கட்டளையிடுகிறாரே. என்னுடைய வாழ்க்கையிலும் இப்படிப்பட்ட பிரச்சனைகள் என்னை மூழ்கடிக்கப் போவதில்லை, இப்படிப்பட்ட பாடுகள் மூழ்கடிக்கப் போவதில்லை. நன்மை செய்கிறவராக வந்த அந்த மூளைக்கல் புறஜாதிகளையும் இஸ்ரவேலரையும் அவருக்காக இணைக்கும்படியாக ஒரு கார்னர் ஸ்டோனாக 2 சுவர்களை இணைக்கிற ஒரு அஸ்திபார கல்லாக வந்த என் இயேசுவுக்கே இத்தனை பாடுகள், இத்தனையாய் தள்ளப்படுவார் என்று சொன்னால், தள்ளப்பட்ட பின்பு அவருடைய வாழ்க்கையில் இவ்வளவு பெரிய உயர்வு காணப்படும் என்று சொன்னால், என்னுடைய வாழ்க்கையிலும் நான் அநேக பாடுகளின் வழியாகத்தான் தேவனுடைய ராஜ்யத்திற்குள்ளாக செல்ல முடியும் என்பதை சங்கீதக்காரன் கண்டுகொண்டபடியினாலே தெளிவான ஒரு அறிக்கையை சொல்லுகிறார். நான் சாவாமல் பிழைத்திருந்து கர்த்தருடைய செய்கைகளை விவரிப்பேன். அவர் ஊழியம் செய்ய சொல்லியிருக்கிறார். ஆகவே அவருடைய செய்கைகளை விவரிப்பேன் என்று சொல்லுகிறார். இன்னொரு வசனம் கூட புரிந்து கொள்ளும்படியாக ஏசாயா தீர்க்கன் சொல்லுகிறார், ஆதலால் கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறதாவது, இதோ அஸ்திபாரமான
ஒரு கல்லை நான் சீயோனில் வைக்கிறேன், அது பரீட்சிக்கப்பட்டதும் அது டெஸ்ட் பண்ணப்பட்டதும் விலையேற பெற்றதும் திட அஸ்திபாரமுள்ள மூளை கல்லாயிருக்கும். விசுவாசிக்கிறவன் பதறான். தள்ளப்பட்டவர், ஆகாதென்று தள்ளப்பட்டவர், இஸ்ரவேல் ஜனங்களால் ஒதுக்கப்பட்டவர், அவர் இன்றைக்கு ஒரு பரீட்சிக்கப்பட்டதும் விலையேற பெற்றதுமான கல்லாக புறஜாதிகளையும் இஸ்ரவேலர்களையும் தேவனோடு இணைக்கிற ஒரு மூளை கல்லாக அவர் இருக்கிறபடியினால விசுவாசிக்கிறவன் பதறமாட்டான் என்று சொல்கிறார். அதைத்தான் பேதுரு உணர்த்தி வைக்கும் வண்ணமாக விசுவாசிக்கிறவன் 1 பேதுரு 2 4 வரை சொல்லுகிறார். அதிலே கீழே சொல்லுகிறார், விசுவாசிக்கிறவன் வெட்கப்படுவதில்லை, அவர்களுக்கு விலையேற பெற்றவராய் இருக்கிறார். கீழ்ப்படியாதவர்களுக்கோ அவர் இடதுக்கான கல்லாகவும் தவறி போகிறதற்காக விழுந்து போவதற்கான ஒரு கண்மலையாகவும் அவர் மாறி போவார் என்பதை எச்சரிக்கிறார். ஆண்டவருடைய சத்தத்தை கேட்கிற யூதர்களுக்கும் ஆண்டவருடைய வசனங்களுக்கு கீழ்ப்படுகிற புறஜாதிகளுக்கும் அவர் மூளை கல்லாக இருக்கிறார். மற்றவர்களுக்கோ ஆகாதென்று தள்ளின அந்த கல் அநேகருக்கு இடறுதலுக்கு ஏதுவான கல்லாக விழுகிறதற்கான கண்மலையாக அது மாறி போகும் என்கிற காட்சியை கண்ட பின்பாக இவருக்குள்ளாக ஒரு மகா பெரிய விசுவாசம் வருகிறது. என்னுடைய நிந்தனைகள், என்னுடைய பாடுகள், என்னுடைய அவமானங்கள் எல்லாவற்றையும் நான் தள்ளிவிட்டு எனக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வெளிப்பாடு கொடுக்கப்பட்டிருக்கிறது. என் வாழ்க்கை இதோடு முடிவதில்லை, ஒரு உயர்வு எனக்காக காத்திருக்கிறது, நான் விசுவாசிக்கிறவன், நான் பதறமாட்டேன் என்கிற ஒரு அறிக்கையில் தான் இந்த வசனத்தை சொல்லுகிறதை பார்க்கிறோம். இந்த கல்லைத்தான் தானியேல் சொல்லும்போது கடைசியாக சொல்லுகிறார், இந்த உலகத்தினுடைய ராஜ்யங்கள் இன்றைக்கு போட்டி போட்டு கொண்டு இருக்கின்றன. நீ வல்லரசா, நான் வல்லரசா என்று சொல்லி போட்டி போட்டு கொண்டிருக்கின்ற இந்த நாட்களில் கல்லால் பெயர்க்கப்படாத பெயர்க்க முடியாத ஒரு கல் அது உருண்டு வந்து அது ஒரு சிலையின் மேல் மோதி கூட்டாட்சி நடக்கிற அந்த இரும்பும் களிமண்ணுமான பாதத்தில் மோதி அது பூமி முழுவதையும் அது நம்ம நிரப்பி ஒரு பர்வதமாக நின்றதென்று பார்க்கிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியை ஆளப்போகிறவராக, உலகத்தினுடைய ராஜ்யங்களுக்கு ஒரு அசைவு உண்டாக்கக்கூடியவராக, அவருடைய வருகை அநேக மிகப்பெரிய வல்லரசுகளுக்கு அசைவாக இருக்கும், அதிர்ச்சியாக இருக்கும். ஆனால் விசுவாசிக்கிறவர்களுக்கோ திருவசனத்தை ஏற்றுக்கொண்டவர்களுக்கோ அது மிகுந்த சந்தோஷமாக இருக்கும் என்கிற ஒரு மகா பெரிய சத்தியத்தை இந்த சங்கீதத்தின் ஆசிரியர் நமக்கு எழுதி கொடுத்திருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில் நிந்தனைகள், பாடுகள் வரும்பொழுது நிச்சயமாய் அவர் என்னை கரம் தூக்கி எடுத்து விடுவார். அதற்கு பின்பாக இந்த உலகத்திலேயே அவருடைய ராஜ்யத்தை ஸ்தாபிக்கும் பொழுது 1000 வருட அரசாட்சியில் அவரோடு கூட நான் அரசாளுவேன் என்கிற மகா பெரிய விசுவாசத்தோடு கூட வாழ்கிற ஒரு விசுவாசத்தை பெற்றுக்கொள்வோம். அதற்கென்று ஆண்டவருக்காக வாழுவோம். சாகாமல் பிழைத்திருந்த அவருடைய கிரியைகளை விவரிப்போம். அப்படிப்பட்ட கிருபைகளை தேவன் நமக்கு தந்தருள்வாராக. ஆமென். அலை சாய்க்கும் கல் நீரையா, மூளை கல் நீரையா, தலை சாய்க்கும் கல் நீரையா, மூளை கல்